வாங்க மாமா. வா ஆனந்தி. என்ன மாமா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? எனக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் ஆகி இத்தனை நாள்ல இது வரைக்கும் நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்தது இல்லையே. உங்களை பார்த்ததுமே நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். திடீர்னு என்ன மாமா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? ஆனந்தி, என்ன ஆனந்தி, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா, ஒருவேளை ஆனந்திய என் கூட விட்டுட்டு போறதுக்காக வந்திருக்கீங்களா? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க அவளை என் கூட விட்டுட்டு போங்க. நான் அவளை பத்திரமா பாத்துக்கிறேன். ஆனந்தி, பின்னாடி கேரவன் நிக்குது. நீ வேணா அங்க போய் வெயிட் பண்றியா? ஏய், நான் ஒன்னும் உன் கூட இருக்கிறதுக்காக இங்க வரல. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் வந்தோம். முக்கியமான விஷயம்னா என்ன விஷயம் ஆனந்தி? ஒவ்வொரு தடவையும் உன் கூட வாழ வரலன்னு சொல்லி நான் முடிவெடுக்கும் போதெல்லாம் உன் அண்ணனுக்கு நான் 10 லட்ச ரூபா கொடுத்தேன், 10 லட்ச ரூபா கொடுத்தேன்னு நீ என்னையும் என் குடும்பத்தையும் கேவலமா பேசுறதையே வழக்கமா வச்சிருந்தல. ஒத்துக்கிறேன், உன்கிட்ட என் அண்ணன் 10 லட்ச ரூபா வாங்கினது உண்மைதான். ஆனா அத கொஞ்சம் கொஞ்சமா நான் உனக்கு திருப்பி கொடுத்துடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுல முதல் தவணையா 5 லட்ச ரூபாய உன்கிட்ட கொடுத்துட்டு போலாம் தான் வந்தோம். இப்போதைக்கு 5 லட்சம் கொடுத்துடுறேன். அதே மாதிரி கூடிய சீக்கிரமே மீதி இருக்கிற 5 லட்சமோ இல்ல எவ்வளவோ அத வட்டியும் முதலுமா கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு திருப்பி கொடுத்துடுறேன். இன்னொரு தடவை உன் அண்ணனுக்கு பணம் கொடுத்து உன்னை கல்யாணம் பண்ணங்கிற வார்த்தைய நீ சொல்லவே கூடாது, சொல்லிட்ட. உனக்கும் எனக்கும் இனி வாழ்க்கையில எதுவுமே இல்லங்கிறதுக்கான முதல் சாட்சி தான் இந்த 5 லட்ச ரூபாய் செட்டில்மெண்ட். பணம் பணம் பணம்னு கேட்டல. இந்தா, இதுல 5 லட்ச ரூபாய் இருக்கு, வாங்கிக்கோ. மாமா, என்ன மாமா அது? நான் எவ்வளவு தூரம் உங்க எல்லார்கிட்டையும் சொன்னேன். எனக்கும் ஆனதுக்கும் சின்ன பிரச்சனை தான், அதை நாங்களே பேசி தீர்த்துக்கிறோன்னு எவ்வளவு தூரம் நான் சொன்னேன் மாமா. ஏன் நீங்க யாருமே என்ன நம்பவே மாட்டேங்கிறீங்க? ஆனந்தி, நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. மாமா, ஆனந்தி இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லை. பணமா மாமா முக்கியம்? பணத்தை நாம எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். இங்க ஷூட்டிங் நடக்குதுல்ல, இந்த மாதிரி ஷூட்டிங் நடத்தி கோடி கோடியா நான் சம்பாதிச்சுப்பேன். ஆனா பணத்தை இப்படி திரும்ப கொடுத்து வரவே இல்லைன்னு சொல்றீங்களா மாமா? உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் மாமா. ஆனந்தி என்னையும் பிரிச்சிடாதீங்க ப்ளீஸ் மாமா. என்ன நம்புங்க மாமா. இங்க பார், உன் பேச்சு எதையும் நாங்கள் நம்ப தயாரா இல்லை. உங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு போலாம்னு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். உன் பணத்தை வாங்கிக்க நாங்கள் இங்கேருந்து புறப்படணும். எங்களுக்கு நேரமாச்சு. மாமா, எனக்கு அப்பா இல்லை மாமா. நான் உங்களை தான் என் அப்பாவா நினைச்சிட்டு இருக்கேன். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் மாமா. ஆனந்தி என்கிட்ட இருந்து நிறுத்தா. இதோட உன் நாடகத்தை நிப்பாட்டிக்க. இந்த நடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். உன்னால அந்த பணத்தை வாங்கிக்க முடியுமா முடியாதா? மாமா, ஏன் மாமா இப்படி இல்ல? ஆனந்தி, அந்த பணத்தை என்கிட்ட கொடு. கொடு, கொடுங்கறல. குடுமா, கொண்டா. இந்தா, இதுல 5 லட்ச ரூபா பணம் இருக்கு.
இதை மரியாதையா கொடுக்குறப்போ நீ வாங்கல. இப்ப இதை உன் முகத்துல வீசி எறியுது. ஒட்டுமொத்த பணத்தையும் பொறுக்கி இது சரியா இருக்கான்னு எண்ணி பார்த்துக்க. யாரையா அது இப்படி பணத்தை தூக்கி விட்டெறிஞ்சிட்டு போறாரு? அவங்க தான் டைரக்டரோட பொண்டாட்டி. அவரு அந்த பொண்ணோட அப்பா போல. அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அதான் பணத்தை தூக்கி எறிஞ்சிட்டு போறாங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட், சார் சொல்லுங்க சார். இங்க இருக்கிற பணத்தை எல்லாம் பொறுக்கி எடுத்து கேஷியர் கிட்ட கொடுத்து 5 லட்சம் இருக்கான்னு செக் பண்ண சொல்லு. ஓகே சார். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. இப்பதான் ஃபோன் பண்ணேன். ஆட்டோல வந்துட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. பிரச்சனை இல்லம்மா. நாங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டே போறோம். சரிங்க. இதோ வாங்க 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 வாங்கம்மா. வணக்கம் வணக்கம். வணக்கம் தேவராஜண்ணே. உட்காருங்க உட்காருங்க. இவ்வளவு தூரம் நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மாடி ஆனந்தி, சொல்லுங்கய்யா. உண்மையிலேயே சொல்றம்மா, நம்ம நெசவாளர் சங்கத்தை சேர்ந்த எல்லாரையுமே நீ பெருமைப்படுத்திட்டம்மா. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம்மா. உங்களை நேர்ல பார்த்து பாராட்டிட்டு போலான்னு தான் வந்தோம். நீங்களே உங்க கையால ஆனந்திக்கு மரியாதை பண்ணுங்கம்மா. சரிங்கய்யா. ஐயோ அதெல்லாம் எதுக்குங்கய்யா? அட இருக்கட்டும்மா, நீ இவ்வளவு பெரிய போட்டியில ஜெயிச்சிருக்க, முறைப்படி எல்லாம் செய்யணும்ல. அண்ணி நீங்க போங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ மேடம். உட்காருங்கண்ணே. உங்க அப்பா காலத்துக்கு பிறகு திரும்பவும் நீ இந்த மாதிரி ஒரு போட்டியில கலந்துகிட்டு ஜெயிச்சு உங்க அப்பாவையும் குடும்பத்தையும் நீ ரொம்ப பெருமைப்படுத்திட்டம்மா. ரொம்ப சந்தோஷம். அம்மாடி, நீ இதோட விட்டுறாதம்மா. காஞ்சிபுரத்திலேயே சிறந்த டிசைனர்னு ஜெயிச்சிருக்க.